இன்றைக்கான லஞ்ச் மெனு விலாக் என்னன்னு பார்க்கலாமா? எப்போவும் செய்கிற கறி குழம்பு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தேன், செட்டிநாடு ஸ்டைலில். அதுக்கு கொஞ்சம் மசாலா வறுத்து தான் செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் வரளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் வரளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சோம்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வரளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் மண் பாத்திரத்தில் தான் இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு செய்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செட்டிநாடு மசாலாவும் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வரளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ண செட்டிநாடு மசாலா கூட நீங்கள் மட்டன் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இறால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 மினிட்ஸ் மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மாதிரி தான் செய்கிறேன். நைட்டு தோசைக்கு எனக்கு வந்து குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து இதை கிரேவியாக கூட செய்யலாம். கிரேவியாக செய்கிறீங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குழம்பா செய்கிறதுனால 3 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு குழம்பு தயாராகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னைக்கான ரெசிபி சுட சுட ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை பொரியல், செட்டிநாடு கோழி குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.